மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்று வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. அதை முன்னாள் முதலமைச்சரோ தமிழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிக வெளிப்படையாக ஒரு அறிக்கையின் மூலம் சொல்லியிருக்கின்றார். 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் மின்சார வாரியத்தில் மட்டும் நடந்திருக்கிறது என்று. இதுவரை எந்த விதமான பதிலையும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி சொல்லாமல் இருப்பது ஒருவேளை மோடியை போல் ஆளுகின்ற அதிமுகவின் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் எதற்கும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருப்பதே சிறந்தது என்று முடிவு செய்து விட்டாரா என்று தெரியவில்லை. உடனடியாக சாட்டப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு, கொஞ்சம் கிடையாது. தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தையே சீர்குலைக்கின்ற வகையில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் என்று சொன்னால் அதை சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு உடனடியாக இந்த அதிமுக அரசு பதில் சொல்லியாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் எப்படி மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் அந்த பிரச்சனை விஸ்வரூபமாக எடுத்து கிட்டத்தட்ட 46 பேர் இன்றைக்கு உயிரை விட்டு இருக்கின்றார்கள். அதில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் இருக்கின்றன. அதே போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டிலும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் ஜெயலலிதா அவர்கள் மின்சார வாரியத்தில் நடந்த லட்சக்கணக்கான கோடி ரூபாயினுடைய ஊழலை பற்றி அவர் வாய் திறந்து இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் காடுகளில் தீப்பிடித்தால் கூட அதை உடனே ஓரிரு நாட்களுக்குள் அணைத்து விடுகின்ற தொழில்நுட்பமும் அந்த திறமையும் அந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது. ஆனால் தமிழக அரசு சென்னையிலே இருக்கின்ற தாம்பரம் குப்பை கொட்டுகின்ற இடத்தில் தீப்பிடித்து 4 நாட்களாக எரிந்து கொண்டிருக்கிறது. அதில் ஏற்படுகின்ற புகை என்பது தாம்பரத்தை சுற்றி இருக்கின்ற 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற மக்களை மிகவும் பாதித்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான மருத்துவ வசதியும் இந்த தமிழக அரசு செய்து கொடுக்கவில்லை. இன்னும் தீயை அணைக்கவில்லை. தீயை அணைத்து விட்டோம் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கும் அங்கே குப்பைகளில் இருந்து புகை வந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக மக்களுடைய உடல்நிலை கெட்டு போகக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனை வளர்ந்துள்ளது. இதை தீர்ப்பதற்கு இந்த அரசு மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற சூழ்நிலை இருக்கின்றது. அடுத்தபடியாக, எந்த இயக்கம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமராஜை டெல்லியிலே கொள்வதற்காக, அவரை தீர்த்து கட்டுவதற்காக, அவரை உயிரோடு எரிப்பதற்காக ஊர்வலமாக சென்று காமராஜர் தங்கியிருந்த வீட்டை தாக்கினார்களோ அதே இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு அதனுடைய தலைவரான அமித்ஷா அவர்களை கூட்டி வந்து காமராஜருக்கு விழா எடுக்கின்றோம் என்று சொல்வது மிகப்பெரிய நகைப்புக்கு உரியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த கொடூரமான செய்கைகளுக்கு காணக்கூடிய பிரயச்சித்தமா இது என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் காமராஜர் பெயரை உச்சரிக்கவே தகுதி இல்லாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. தமிழக மக்களிடம் எப்படியாவது அவர்கள் ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக காமராஜருக்கு புகழ் சேர்க்க போகின்றோம் என்று சொல்வதை கண்டு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்தில் எப்போதும் சூனியமாக இருக்குமே தவிர மக்கள் ஆதரவை எந்த வழியிலும் அவர்களால் பெற முடியாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். காமராஜரை இதே RSS இயக்கங்கள், ஆனந்தபார், இதே போல பிஜேபியினுடைய ஆதரவு பெற்ற இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய இயக்கங்கள் காமராஜரை சூளம் ஏந்தி கொள்ள முற்பட்ட நேரத்திலே தான் பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து குரல் கொடுத்தார். கத்தியை எடுப்போம்,
காமராஜரை காப்போம் என்று பெரியார் சொன்னது பாரதிய ஜனதா கட்சியில் காமராஜருடைய உயிரை போக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு எதிர்வான நடவடிக்கை என்பதை தமிழக மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். தமிழக முதல்வர் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் நானும் அவருடைய உடல்நலத்தில் அக்கறை உள்ளவனாக இருக்கின்றேன். உடல்நலம் தேர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அவ்வளவுதான், வேற ஊழல் அதிகம் செய்யறாங்க அஇஅதிமுக இந்த ஆட்சி அகற்றணுங்கிற வரைக்கும் காங்கிரஸ் சார்பாக மிகப்பெரிய ஒரு பேரணி கவர்னர்கிட்ட இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கவர்னர் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியின் போது நியமிக்கப்பட்டவர் தான் இந்த கவர்னர். பிஜேபி வந்ததுக்கு அப்புறமும் அவர் கண்டினியூ பண்ணாரு. இடையில பிஜேபி பல கவர்னர்கள் மாற்றப்பட்டார். ஆனா இவர் மட்டும் மாற்றப்படல. அஇஅதிமுக எதிராக புகார்கள் எதிர்கட்சி உட்பட காங்கிரஸ் எல்லாம் எந்த நடவடிக்கை இல்லை. என்ன சட்டம்? நீங்கள் சொல்வதிலேயே பதில் இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பல கவர்னர்களை மாற்றினார்கள், உண்மைதான். ஆனால் ரோஷையாவை மாற்றவில்லை. அது ஏன் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மேலே ஆளுகின்றவர்களுக்கும் கீழே ஆளுகின்றவருக்கும் இந்த கவர்னர் சாதகமாக இருப்பார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவரை மாற்றவில்லை. அதுதான் காரணம். அதனால நீங்க சொல்லணும்னு பார்த்தீங்க, அதுதான் காரணம். ஆகவே கவர்னரை பொறுத்தவரையில் நாங்கள் காத்திருந்து பார்த்து விட்டோம். அவரிடம் நடவடிக்கை எடுக்க எந்த விதமான அறிவிப்பும் அவரிடம் இருந்து வரவில்லை. ஆகவே இதை பத்திரிகையாளர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை விரைவில் செய்வோம். அது குற்றச்சாட்டு அல்லது முழுக்க முழுக்க உண்மை. நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழகத்திலே இருக்கின்ற செக்சாலா என்ற தேர்தல் அதிகாரி அதிமுக செயலாளராக செயல்படுகின்றார் என்று சொன்னேன். அதை இப்போது எல்லா கட்சிகளும் சொல்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சொல்லி இருக்கின்றது, டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதை சொல்லி இருக்கின்றார், வைகோவும் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த நடவடிக்கை என்பது செக்சாலாவுடைய தலைமையில் தேர்தல் கமிஷனுடைய துணையோடு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக காரர்கள் நடத்துகின்ற செயல்தான் இது. இதை அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று எந்தெந்த கட்சி நபர்களை சந்தேகப்படுகின்றார்களோ அவர்கள் பேரை எல்லாம் நீக்குகின்ற முயற்சி நாடு முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்களே சொல்லிட்டீங்க, பரிமாற்றங்கள் தான் இருக்கின்றன. கூட்டணியை பற்றி முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் அறிவித்து விட்ட பிறகு. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய காங்கிரசுடைய தலைமை சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவருடைய வழிகாட்டுதலில் எந்த கூட்டணி எப்படி நாங்கள் இருப்போம் என்பதை தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம். இருபத்தி 23ஆம் தேதி அவர் இங்கே வருகின்றார். வருகின்ற போது திருச்சியிலே காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு மிக பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது. கூட்டம் முடிந்த பிறகு விவசாய சங்க பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட ஒரு 16 விவசாய சங்க பிரதிநிதிகளை அவர் சந்தித்து தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகளுடைய குறைகளை தெரிந்து கொண்டு அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்க இருக்கிறார்.